டி ஸ்டூடெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்சிங் த டபுள் காலம் கேஷ் புக். டபுள் காலம் கேஷ் புக்னா இப்போ கேஷ் இருக்கு, ஒருத்தருக்கு வந்து செலுத்துறாங்க, ஒருத்தர் வந்து பேமெண்ட் பண்றாங்க. டெபிட், அதாவது டெபிட் டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் இஸ் டு சந்தி அக்கௌண்ட் ஆஸ் பர் த கேஷ் புக் வித் பீரியடிக்கல் டோட்டல் ஆஃப் த டிஸ்கவுண்ட் அலௌட் காலம். அதாவது தனியாக என்ன பண்ணுறோம்னா டபுள் காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அமௌண்ட் காலம்னு ஒன்று எடுத்தோம். என்னன்னா சிங்கிள் காலம் கேஷ் புக்கில் ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும் தான் நம்ம போட்டோம். என்னென்னா போட்டோம், ரெசிப்ட், டேட்டு, ரெசிப்ட் அண்ட் கேஷ், அமௌண்ட், அது மட்டும்தான் நம்ம போட்டோம். ஆனால் இப்போ டபுள் காலம் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன ஆகுதுன்னா டிஸ்கவுண்ட் அலௌடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அது வந்து இப்போ வந்து வருது. அப்போது டிஸ்கவுண்ட் அலௌடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு காலம் நம்ம போட போகிறோம். அமௌண்ட் காலத்தில் டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ், டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ், ரெசிப்டுக்கு டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ், பேமெண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் வந்து நம்ம தனியாக 2 காலம் போட போகிறோம். அதிகமாக இல்லை, ஒரே ஃபாலோவிங் தான். பேமெண்ட் என்ன, ரிசிப்ட் என்ன, யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது டிஸ்கவுண்ட் யாராருக்கு கொடுக்குறாங்க, ஒரு அமௌண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறதுல யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 காலம் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் 3ல பார்க்கும்போது என்டர் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் எ கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. 2017 ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு, அப்புறம் ஜான்வரி 5ல பெய்டு டு ராமநாதன் பை டெபாசிட்டட் இன் த கேஷ் டெபாசிட் மிஷினில் என்ன பண்ணுறாரு, டெபாசிட் பண்ணுறாரு. அப்போ டிஸ்கவுண்ட் அலோட் பை ஹிம், அங்கே என்ன பண்ணுறாங்க 10 ரூபாய் வந்து அலோட் பண்ணுறாங்க. அப்போ டெபாசிட் பண்ணதுக்கு என்னன்னா 10 ரூபாய் வந்து அலோட் பண்ணுறாங்க. என்னது 10 ரூபாய் தள்ளுபடி அடிக்கிறாங்க. எதனாலன்னா அவர் வந்து இயந்திரம் மூலயமா பணத்தை வந்து செலுத்துறாரு, அதனால 10 ரூபாய் அழிச்சிட்டாங்க, தள்ளுபடி அழிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கேஷ் ஃபார் கேஷ், ஒரு பொருள் கேஷ் கொடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அடுத்தது வந்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ராஜகோபால். அப்போ ராஜகோபால் என்றவர் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வந்து பெற்றுக்கொள்றார். ராஜகோபால் வந்து ரொக்கம் வந்து பெற்றுக்கொள்றார். அவருக்கு வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் அலோட் பண்ணுறாங்க, 20 ரூபாய் வந்து அலோட் பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அடுத்ததா சோல் கூட்ஸ் ஃபார் கேஷ், அதாவது ரொக்கத்திற்கு சரக்கை வந்து விற்கிறாங்க. அப்போ அது என்ன விற்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து சேல், அது வந்து ரிசீவ் தான், ரிசிப்ட்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா 21ல பெய்டு கேஷ் டு சாந்தி என்பவர்களுக்கு என்ன பண்றாங்க, கேஷை வந்து பெய்ட் பண்றாங்க, பணத்தை வந்து செலுத்துறாங்க. அப்போ செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து பெற்ற தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 5 ரூபீஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு ரிசீவ் பண்றாங்கல்ல, அந்த ரிசீவ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து 5 ரூபீஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பெய்டு வேஜஸ் ஃபார் கேஷ், 50 ரூபீஸ் வந்து பெய்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெய்டு டு சஞ்சீவ் என்பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 390 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணதுனால அவங்க வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போது 390 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்கவுண்ட்டில் 10 ரூபீஸும் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 319 நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கேஷில் நம்ம போகிறோம். ஓகேவா, ஃபுல் அமௌண்ட்டு வந்து எவ்வளோன்னா 390 தான். முழுவதும் தீர்க்க கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா 400. அப்போது 400ல் 10 ரூபீஸ் வந்து மீதி இருக்குது, அது வந்து டிஸ்கவுண்ட்டில் போடுறோம். ஓகேங்களா, இங்கே சம்மு பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், சம்மில் கேஷ் புக் வித் கேஷ் அண்டு டிஸ்கவுண்ட் காலம் தனியாக போட்டுக்கிறோமா. இதில் என்னென்னா டேட்டாஸ் அண்ட் பிடிஎஸ்ஆர் போட்டுக்கிறோம். டேட், ரெசிப்ட், அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு, கேஷ் 2 காலம் போட்டுக்குங்க. பேமெண்ட்டுக்கும் அதே மாதிரி போட்டுங்க.
ஃபர்ஸ்ட் டேட்லேருந்து 2017 ஜனவரி 1 அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம். கையிருப்பு ரொக்கம் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் கேரி பார் டவுன் பார்த்தீங்கன்னா 11,500 rupees நம்மளுக்கு இருக்குது. 11,500. அப்போ அந்த 11,500 நம்ம போட்டுக்கிறோம், கேஷில் போடணும், டிஸ்கவுண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜகோபால் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் ராஜகோபால் என்ன பண்ணிக்கிறாரு, டெபாசிட் மிஷினில் ஒரு பணத்தை செலுத்துறாரு. அப்போ செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு அவர் கேஷ் ரிசீவ் பண்ண ராஜகோபால் ராஜகோபால் பார்த்தீங்கன்னா 980 rupees அவர் போடுறாரு. அப்போ போடும்போது என்னன்னா டிஸ்கவுண்ட் பண்ணும்போது 20 ரூபாய் அந்த டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. என்னது டிஸ்கவுண்ட் அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா 20 ரூபாய் ரிசீவ் பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் படுத்தினால என்ன ஆச்சுன்னா ஒரு 20 ரூபாய் போடுறாங்க டிஸ்கவுண்ட்டில். நெக்ஸ்ட் 15th அன்னைக்கு டு சேல் அக்கௌண்ட் 400 rupees சேல் பண்ணுறாங்க. யார் ரொக்கத்திற்கு சேல் பண்ணுறாங்க, அது கேஷில் போட்டுரும். அடுத்தது நம்ம டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கவுண்ட் 20 rupees, கேஷ் டோட்டல் அமௌண்ட் 12,880 rupees கிடைக்குது. அதே மாதிரி பேமெண்ட்டில் வாங்க பை ராமநாதன் அக்கௌண்ட்டில் அவர் கேஷ் என்ன பண்ணுறாரு, டெபாசிட் மிஷினில் போடுறாங்களா. அதனால என்ன ஆகுன்னா 30 rupees அலோட் பண்ணுறாங்க. 30 rupees அலோட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, ரிசீவ்டு வேறு, பேமெண்ட் வேறு. பெய்டுன்னு வந்தால் பேமெண்ட்டில் போடுங்க. அப்போ 300 கேஷு, 10 rupees டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 400 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கேஷ் கொடுத்து. ஓகேங்களா. அடுத்தது பை சாந்தி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 295 rupees பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுக்குறாங்க, பெய்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பெய்ட் பண்ணும்போது அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடியது பார்த்தீங்கன்னா 5 rupees பெற்றுக்கொள்கிறாங்க. இங்கே ரிசீவ்டுன்னு இந்த ரிசீவ்டு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிசிப்டில் போடாதீங்க. ஏன்னா அவங்க பெய்ட் பண்ணுறாங்க. நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். 21ஆம் தேதி பெய்டு கேஷ் டு சாந்தி அப்படின்னு சொல்லும்போது அங்கே பெய்டு கேஷ்னு வந்தால் கீழே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு வந்தால் நீங்கள் ரெசிப்டில் போடக்கூடாது, அந்த பேமெண்ட்டில் தான் வரணும். பேமெண்ட்டுடைய டிஸ்கவுண்ட் காலத்தில் நம்ம போடணும். அவங்க நேமுக்கு நேராக போடணும். அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா வேஜஸ் பார்த்தீங்கன்னா பெய்ட் பண்ணுறாங்க, கேஷ் கொடுத்து பெய்ட் பண்ணுறாங்க, அது 50 rupees. அடுத்தது சஞ்சீவி அக்கௌண்ட்டில் பெய்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பெய்ட் பண்ணுறாங்கன்னா 390 rupees பே பண்ணுறாங்க. 10 rupees பார்த்தீங்கன்னா அது டிஸ்கவுண்ட் அலௌடாக இருக்குது, டிஸ்கவுண்ட்டு அலோட் பண்ணுறாங்க. அப்போது என்னன்னா 10 rupees தனியாக எடுத்துக்கணும். இப்போது டிஸ்கவுண்ட் டோட்டல் அமௌண்ட்டில் 25 rupees கேஷ் அக்கௌண்ட்டில் டோட்டல் அமௌண்ட்டில் 12,880 நம்ம ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 300, 400, 700, 995 அண்ட் அப்போ டோட்டல் பண்ணும்போது 1,435 rupees கிடைக்குது. 12,880 லெஸ் பண்ணும்போது 11,445 rupees க்ளோசிங், அதாவது கேரி டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. பை கேரி டவுன் லாஸ்ட் எண்டில் க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட் அப்போது கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அடுத்த மாதத்துக்கு இது டு ஓப்பனிங் பேலன்ஸாக கன்வெர்ட் பண்ணி போடணும். அதுதான் இங்கே டபுள் காலம் கேஷ் புக். அதே மாதிரி ட்ரிபிள் காலம் அப்படின்னு பார்க்கும்போது நான் அடுத்ததாக சொல்லலாம். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க. இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் சம்மில் நீங்கள் இருக்கக்கூடிய சம்மெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. தேங்க்யூ.